ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கான இதுக்காக வந்து பண்ணாங்க. ஆக்சுவலா இது முதல்ல சொல்லும் போதே வேற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யார்கிட்ட நிறைய ஹார்ட்ஸ் இருக்கோ அவங்க தான் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து அப்பதான் இவங்க வந்து மிரட்டி உருட்டி அதை வாங்குவாங்க. இல்லனா வந்து யாருக்கு இருக்குதோ நம்ம எதுக்கு வாங்கணும் நம்ம எதுக்கு பண்ணணும்ன்ற மாதிரி விட்டுருவாங்களோ அப்படின்றதுனால விட்டுட்டாங்கன்னு பிக் பாஸ் நினைச்சிருப்பாரு நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் அவங்க அவுட்ஸ்டாண்டிங்கா தெரியணும்ன்றதுக்காக எல்லாருமே பண்ணதானே செஞ்சிருப்பாங்க. சோ இந்த இதை வந்து ஒருத்தருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கலாமே தவிர்த்து யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்கதான் அப்ப எல்லாருமே சேர்ந்து எஃபர்ட் போட்டு சேர்ந்து அப்படி வாங்கலாம் இருப்பாங்க. ஒருத்தரே வச்சு சில பேர் வந்து சொல்றாங்க விஷால் வந்து அவர் தப்பா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. பட் அவர் பண்ணது இதுக்காக தான், உனக்கே ஜாஸ்தியா இருக்கட்டும். கரெக்ட். ஆனா அவர் பண்ணதே இதுக்காக தான், எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் அப்படின்றதுக்காக தான் விஷால் அதை பண்ணாரு. அது புஷ்னு ஆயிடுச்சு. அவர் தான் பயங்கரமான பிளேயர் ஆச்சு, அவருக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்? அதுதான். சோ விஷாலுக்கு வந்து கிடைச்சிரும்ன்ற கூடாதுன்றதுக்காக இந்த பிக் பாஸ் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. பட் விஜய் டிவியோட செல்ல பிள்ளை தானே விஷால். என்னவோ இது ஏன் அதை பண்ணாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறமா இன்னும் ராணவெல்லாம் கூட வந்து ரொம்ப நீங்க வந்து செல்ஃப் ஓட்டுன்ற விஷயத்த வந்து வேற யாருன்னா இருந்தா பண்ணிருப்பீங்களா, தீபக்கா இருந்தா பண்ணிருப்பீங்களா, அதுவா இருந்தா பண்ணிருப்பீங்களா நிறைய பேசியிருக்காங்க. பட் அது எதுவுமே வண்ணார்கட்ல காட்டவே இல்லை. அது என்னன்னே தெரியல. என்னமோ அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இது நடந்து என்ன பண்ண போகுது ஒண்ணும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தோம்னா முத்துக்குமரன் வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிருக்காரு. நேத்தும் சொன்னாரு, இன்னைக்கும் சொன்னேன். நேத்து வந்து கோவா கேங் மாதிரி எனக்கு ஒரு கேங் வந்து நான் இருந்தேன்னா நான் வந்து லூஸ் பண்ணிடுவேன் என்னையே, நான் வந்து என்ன அப்படி விட்டு கொடுக்க முடியாது. இன்னைக்கும் வந்து நைட்டு தர்ஷிகா கிட்ட நான் வந்து தனிமையா ஆடணும் தான் நினைக்கிறேன். எனக்கு யாரு கூடயும் வந்து ஒற்றுதல் பற்றுதல் இருக்கக்கூடாது. அப்புறமா நான் வந்து அத அதனால ஒதுக்கிட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லிருக்கேன். அதனால நான் தான் அவரை ஒதுக்கிட்டேன் இருந்து என்னவோ ஒரு பெருமை, என்னவோ ஏதோ எல்லாரும் ஒதுக்கிட்டீங்க அவங்களும் சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிற கூட்டணி தானே இதெல்லாம். ஆமா எல்லாருமே தான், யார் இல்ல எல்லாருமே மாத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்து வந்து ஆனந்தி வந்து சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து யார் உங்க கூட வந்து இந்த ஷோக்கு அப்புறமும் நீண்ட நாள் உங்க கூட வந்து வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்ப ஆனந்தி வந்து எனக்கு அன்ஷிதா வரணும்னு நினைக்கிறேன். அவ அழுகத பார்த்து எனக்கு அழுக வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அன்ஷிதா பேசினாங்க. அப்ப எனக்கு ஆனந்திலாம் வந்து வேண்டாம், என் கூட டிராவல் பண்ணவே வேண்டாம், எதுவுமே சொல்லனா கூட பரவாயில்ல, எனக்கு டிராவல் பண்ணவே வேண்டாம் அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. டிராவல் பண்ண வேணாம்னா இவங்க ஓடி போய் அவர் பின்னாடியே போய் நிப்பாங்க போல இருக்குது. என்னவோ அவங்க வந்து நான் இல்ல எனக்கு வேற யார சொல்லுவாங்க, அன்ஷிதா பவித்ராவை தான் அவங்களால சொல்ல முடியும். வேற இங்க இருந்து போயிட்டாங்க சுனிதா, அவங்கதான் எனக்கு வேணும்னு சொல்லிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அருண் ஒரு பாயிண்ட் அழகா சொன்னாரு, விஷாலுக்கு வந்து நான் ரொம்ப தேவை. விஷாலுக்கு என்ன தேவை இல்ல, எனக்கு விஷால்லாம் தேவையில்ல, விஷாலுக்கு நான் ரொம்ப தேவை. நான் இல்லனா விஷாலால இருக்கவே முடியாது. ஏன்னா விஷால் வந்து யார் உங்களுக்கு ரொம்ப வேணும் இந்த பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமான்னு கேட்டா தர்ஷிகா சொல்லுவாரு. ஓகே தர்ஷிகா அருண் சொல்லுவாரு நினைச்சா அசின் வேணுமா? ஆஹா, நீங்க இந்த கையில ஒண்ணு இந்த கையில ஒண்ணு, சித்தி புத்தி விநாயகர் மாதிரி அவரு மனசுக்குள்ள அப்படிதான் ஒரு மனசுல நடுவுல சௌந்தர்யா. ஆமா கிரிகிரிப்புக்கு சௌந்தர்யா போல. அப்புறமா இவங்க வந்து இவரு சௌந்தர்யா கூட்டுவாரு, இந்த தர்ஷிகா இவங்களுக்கு கூட்டுவாங்க. இவங்க எல்லாருக்கும் நம்ம கூட்டாஞ்சோறு சாப்பிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் வர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஆல்ரெடி இது சொன்னதுதான், ஏஞ்சல்லையும் வர்ஸ்ட் டீமன்ஸ்லயும் வர்ஸ்ட் ரெண்டுமே வந்து ஜாக்லின் சௌந்தர்யா. ஆமா கிடையாது, கொடுத்துதான் ஆகணும். ஆமா அது என்ன அவ்வளவு ஆனவம் கொடுத்த டாஸ்க் பண்றேன்னா அட்லீஸ்ட் ஏஞ்சலாவது இருந்திருக்கலாம்ல. அதுல இருந்து வெளில வந்து கத்துனா இவங்களும் கெடுத்து மத்தவங்களையும் கெடுத்து கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து கேப்டன் கொடுத்தாரு. ஆமா ஆமா உப்பு போடாத சோறு, உப்பு சொரணை ஓவரா சொரணை வந்துருச்சு. உப்பு போடாம கொஞ்ச நாள் இருங்க, கோவம் குறையதான் பாப்போம். கரெக்ட் சொரணை கெட்ட ஜென்மனா இன்னும் நிறைய உப்பு கொடுக்கணும். கரெக்ட். ஆனா காரத்தை ஜாஸ்தியாக்கி இப்பயாவது எரிச்சல்ல போய் சண்டை போடுங்க. இன்னமும் சண்டையே போடாத, இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை போட தரணும். ஏன்னா அதுலயுமே வந்து சௌந்தர்யா சும்மா இல்ல, சௌந்தர்யா வந்து இது ராணவ போட்டு வந்து உனக்கு மூளையே இல்ல, உனக்கு எதுவுமே இல்ல. ராணவே வந்து எப்படின்னா ஒரு பாப்பா, அவரு எப்படின்னா நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா திருப்பி சொல்லுவாரு அவரு.
அவர்கிட்ட போய் நீங்க இதை சொன்னீங்கன்னா திருப்பி சொல்ல. இத்தனைக்கும் சௌந்தர்யா இவ்ளோ கத்துனதுக்கு ராணவ் வந்து ஒரு கம்மியான டோன்ல தான் வந்து திருப்பி சொன்னதே. மூளையில உட்கார்ந்து மூளை இல்ல, மூளையில தான் உட்காருவீங்க. மூளையில உட்கார்ந்தா மட்டும் மூளை வேணும், மூளையில உட்கார்ந்தா மட்டும் பத்தாது, மூளை வேணும் எல்லாம் இதை சொல்லுங்க. திருப்பி பேசுனதே. அதுக்கப்புறமா வந்து நம்ம சௌந்தர்யா வந்து அப்ப சொல்றாங்க, அவன் திருப்பி திருப்பி என்னையே சொல்றான் ராணவ், அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது, எதை கொடுத்தாலும் என்னையே சொல்லுவான் அவன் அப்படின்னு. நீங்களும் நிறைய இடத்துல அவரே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாங்கினவங்க கிடையாது. அப்புறமா தர்ஷிகாவுக்கு வந்து ரவா லட்டு செய்வாங்க. ரவா லட்டு வந்து அவங்களுக்கு வந்து பர்சனலா ஸ்வீட் கிரேவிங் இருக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு நம்ம ஆளு வீட்டுக்கே செஞ்சேன், என் அன்பு மிகுதி ஆயிட்டனால செஞ்சேன். ரெண்டு பேரும் உப்பு இல்லாத சோத்தை தின்னுங்கிறாங்க. காஃபி ஸ்நாக்ஸ் எதையுமே சாப்பிட கூடாதுன்னு இப்பதான் உங்களுக்கு ரவா லட்டு செய்யணும்னு தோணுது. அதுவும் கிச்சன் டீமே இல்ல. அது மட்டும் இல்ல, காலைல வடை வேற சுட்டுக்கிறாங்க. வடையாம் பாயசமா யாருக்காக கொண்டாடுறாங்கன்னு தெரியலையே. விஷாலுக்காக. அந்த அம்மாக்கு பர்த்டே நாங்களே அதனாலயா? ஓ ஆமா இருக்கலாம். அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கேக் கட் பண்ணுவாங்களே, அதுவும் வரும், அடுத்து வரும். அதுக்கப்புறமா வந்து இந்த இதுல வந்து கோபமானது யாருன்னா நம்ம கேப்டன் ஜெஃப்ரி. ஏன் நான் வந்து தண்டமா இருக்கிறதாலதான் உங்களெல்லாம் அடக்க முடியாததாலதான் நீங்க எல்லாம் வந்து என் தலைமையில ஏறி உட்கார்ந்து ஆடிட்டு இருக்கீங்க. அப்ப கேப்டன்சி சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப அந்த பஸ்ல ஒரு பீஸ நானே போய் எடுத்துக்கிறேன்ட்டு ஒரு புரட்சி பண்றதுக்கு ஒரு தயாரானாரு. ஆனா யாரும் விடவே இல்ல. எல்லாரும் போய் எல்லாரும் ஏன் தப்புதான், ஏன் வந்து சாச்சம்மா வந்து அசிஸ்டன்ட் கேப்டனா இல்லனா ஐயோ கண்டிப்பா போய் எடுத்துட்டு ஒரே நேரத்துல கையால புடிங்கிட்டு இருப்பாங்க. இது சாச்சா ரொம்ப பிடிக்கும். என்னது இது? இல்ல நான் தான் தப்பு கேப்டன், அவங்க வாயால நான் தான் தப்புன்ற வார்த்தை இன்னைக்குதான் வந்தது. இது ஒரு ரொம்ப அபூர்வமான பொன் வார்த்தைகள். அதெல்லாம் எடுத்து வந்து ஏதாவது ஒரு கல்வெட்டுல செதுக்கி வைக்கணும். மொமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு அதெல்லாம் எடுத்து தனியா வச்சுக்கோங்க. ஏன்னா சாச்சனா இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா வந்து சௌந்தர்யா சொன்னாங்க, எனக்கு என்னமோ அந்த கேப்டன் அசிஸ்டன்ட் தான் காரணம்னு தோணுது. எதுக்கும் வந்து கேட்காம அப்படியே உட்கார்ந்து இருந்தா. அவன் அந்த அம்மா இல்லவே இல்லையே, எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு தானே இருக்கிறாங்க. கேப்டன் தான் சுத்தி நிக்கிறாரு. தர்ஷிகா சொன்னாங்க, நீ வந்து கேப்டனா இருக்கும் போது என்ன பண்ணிருப்பியோ, நீ கேப்டன் அசிஸ்டன்டா இருந்து இதெல்லாம் நீ பண்ணு, அப்ப எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வராம இருந்தாங்களே, அதுக்குதான் அவங்க சொன்னாங்க. ஆனா இப்பதான் வந்து வந்துருச்சு. இதுல வேற என்னன்னா எல்லாரும் ஏந்துட்டாங்க, ஏன் தப்பு முத்துக்குமரன் இது ஏன் தப்பு, அருண் விஷால் வந்து இல்ல 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 இது ஏன் தப்பு, அவன தர்ஷிகா இல்ல நான் தானே செஞ்சேன் அது ஏன் தப்பு, வேற யாரோ கூட வந்துட்டு குடும்பமே ஒன்னாயிரம். ஆமா ஐயோ எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை லாலலா. அதுக்கப்புறமா விஷால் எந்த தம்பி, விஷால் எந்த மோன், விஷால் எந்த பையன், விஷால் எந்த அடுத்து வந்து கேப்டன்சி டாஸ்க் நடந்துச்சு. எல்லாரும் வந்து என்ன சொல்றது, ரஞ்சித் வந்து கீழே தள்ளப்பட்டாலும் மத்தவங்க எல்லாரும் வந்து போட்டு இடிச்சு புடிச்சு என்னவோ பண்ணாலும் ரஞ்சித் வந்து எப்படியோ கேப்டன் ஆயிட்டாரு. ஆக்கப்பட்டார் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா வந்து தீபக் முழு முதல் உதவியாளர் தீபக் வந்து பவித்ரா ஆக கூடாதுன்றதுக்காக தள்ளி விட்டதும், அத வந்து எப்படியோ ரஞ்சித் சேவ் பண்ணணும்னு நினைச்சதும் தீபக்கால தான் அவர் ஆனார். ஆமா, ஏன்னா வந்து முதல்லயே வந்து ரஞ்சித் அவர்கள் தோத்துட்டு இருக்கணும். அவர் வந்து நிறைய தண்ணி முதல்ல ஸ்டார்டிங்கே போச்சு. ஆனா அதையும் மீறி தீபக் அவர்கள் வந்து எப்படியோ காப்பாத்தி விட்டாருன்னு தான் சொல்லணும். கேப்டனாக நமது ரஞ்சித் ஆகிறார். ஆமா, ரஞ்சித் அவர்கள் அனுப்ப மாட்டாங்க இந்த வாரம். நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காதுங்க. ரஞ்சித் தான் கேப்டன் போக போறா, அதான் தெரியல. ராணவா அவரு அவரா பயங்கர ஓட்ஸ்ல இருக்கு. அவரு எக்கச்சக்கமா ஓட்ஸ் வாங்கின்னு அவர் என்னதான் பண்றாருன்னு தெரியல. அவருக்கு சத்யால இருந்து கூட யாரும் போக மாட்டாங்க போல, என்னன்னே தெரியலையே. நம்மளால எல்லாம் வீட்லயே உட்கார எல்லாருங்க அப்படியே இருங்க, பொறுமையா போன. இல்ல இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு போட்டுமே ஒரு 20 பேர் தான் போட்டுமே. ஆமா, என்ன 20 பேர் ஒரு 10 பேர் கப்பு போடுங்க. இல்ல ஒருத்தருக்கு தான் கப்பு, சோர் போட்டல இதனால அப்படிலாம் 20ல 10 பேர் கப்பு கொடுங்க. 50 லட்சத்தை வந்து ஆள் அப்படியே பாதியா வந்து இது பண்ணிக்கோங்க. 5 லட்சம் குத்துருங்க, முடிஞ்சு போச்சு. ஆல் கிரேட், ஆல் சக்சஸ். அடுத்து வந்து அந்த சாப்பாடு வந்து திருப்பியும் வந்துச்சு. மத்தியானமே வந்தது வந்து சாம்பார் சாதம், இவங்களால சாப்பிடவே முடியல. போட்டு எல்லார்ட்டையும் போய் குடுத்து எல்லாம் சாப்பிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சாப்பாடு வந்து எப்படியோ கேட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நைட்டு வந்து அது பிசிபேலே பாத் ஆயிடுச்சு. அதுவே பிசிபேலா பாத் தான். அதான் உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் எல்லாரும் சாப்பிடுற மாதிரி ஆக்கி எல்லார்ட்டையும் கொடுத்துட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் சௌந்தர்யால நாங்க பட்னி கூட கிடக்குறோம், நாங்க மயக்கம் போட்டு கூட ஊந்துடுறோம், இந்த சோத்தை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க. பனிஷ்மெண்ட்டுங்க அது. என்ன
நீங்க என்னமோ அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்த மாதிரி பேசினீங்க. பனிஷ்மெண்ட் செஞ்சுதான் ஆகணும். அடுத்து ராணவ் வந்து ரயானை சொல்லிட்டு உப்பு போடாத பர்கர் கொடுங்கன்னா உப்பு போடாத பர்கர் கொடுப்பாங்க உங்களுக்கு. வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறது இல்லாம உங்களுக்கு வந்து உப்பு போடாத பர்கர் உப்பு போடாத பிஸ்ஸா தனியா செஞ்சு பேக் பண்ணி மேல இருந்து அடுத்த வாட்டி உப்பு எக்கச்சக்கமா போட்டு கொடுத்து அனுப்புங்க. ராணவ் வந்து ரயானை வந்து சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஜாக்லின தான் சொன்னாரு, உன்ட்டு நீங்க நெகட்டிவா இருக்கு என்னால பேசவே முடியல அப்படின்ட்டு. பேசிக்கிட்டே இருக்கும் போது அவர் பாட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, இங்க ரயான் பாட்டுன்னு ஏதோ பேசுறாங்க, சம்பந்தமே இல்லாம 2 பேரும் அடிச்சினாங்க. நீ ஒரு ஒன்னு ராணவ் வந்து நீ ஒரு பப்பட்டுடா இல்ல அங்க வந்து உங்க கூட இருக்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னார்ல, இங்க வந்து சொல்லியிருக்காரு உன்னை பார்த்தாலே நெகட்டிவா இருக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன்னாரு. அப்படி நீ எப்படின்னா அவர் வந்து ஒண்ணு நினைக்கிறாரு, ஆனா சொல்லும் போது வேற சொல்லிடுறாரு. எல்லா இடத்துலயுமே வார்த்தைகளை தான் எடுக்கப்படும். ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் போலுது. ஏன்னா ஜாக்லினுமே நான் இப்படிதான் சொன்னேன்னா வார்த்தை என்ன சொன்னீங்களோ அதை வச்சுதான் மீனிங்ஸ் மாத்தி எடுத்துக்க முடியும். எல்லாராலையுமே ஒவ்வொருத்தரோட மீனிங்னு ஒண்ணு இருக்கு, அந்த மீனிங்கை வச்சுதான் எடுக்க முடியும். அடுத்து வந்து இத சொல்லிட்டே இருக்கும்போது ரயானுக்கும் ராணுக்கும் செமையா முட்டிக்கிச்சு. விஷால்லாம் வந்துட்டு நீ அங்க அந்த மாதிரி நெகட்டிவ் எல்லாம் சொல்லவே இல்லையடா, இங்க வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, சரி சாரி நான் சாரி. ஏன்னா ராணவோட இதுவே வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு சாரி சொல்லிடுவாரு. அப்ப சாரின்னு விஷால் கண்ணடிச்சிருப்பாரு, சாரி கேட்டு நம்ம வெளில போயிடலாங்க. அதாவது அவர் ரணகாலத்துல இருந்து கூட்டு வந்துட்டாரா விஷால், இங்க உள்ள அடிச்சிருப்பாங்கடா, உன்னை நான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன்னு பாரு அப்படின்னாரு வெளியில எல்லாருக்கும். அப்படியாடா அப்படின்னாங்க எல்லாரும். ஆமா. அப்புறம் கேட்டா என்ன கார்னர் பண்ணிடுறாங்க. ஆமா, வீட்டுல அத்தனை பேரும் கார்னர் பண்றாங்கன்றாங்க. உங்களுக்கு அவருக்கு ரொம்ப ஃபேவரட்டான வார்த்தை. ஒரு அவ்வளவு பெரிய கும்பல் உங்களுக்காக உட்காந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க கடைசியில அவங்களே அவமானப்படுத்துறீங்களே ராணவ். கார்னர்னா என்ன நினைச்சுன்னு தெரியல, எல்லாரும் வந்து அது ஒரு ஈஸியான வேர்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. கார்னர் செய்யப்படுகிறீங்க எல்லாராலும் அப்படின்னு சொன்ன உடனே ஓ எப்படி எங்க அப்படித்தானே வெளியில நடக்குது. அதான் உங்க தாடை தலைவரை கார்னர் பண்ணிட்டாங்க, நீங்க எல்லாரும் கொதிச்சு எழுந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் ஆக்கிடுங்க இனிமே. ஆமா, ராணவ் கீழே இறக்கிட்டு நீங்க மேல ஏறிடுங்க. அவ்வளவுதான். ராணவ் தான் பெரிய படைய கலப்பி அதுதான் அப்படியே பிக் பாஸ் வீட்டையே முற்றுகையிட்டு என் தலைவனை எப்படிடா நீ கேட்கலாம் அப்படின்னு ரயானை புடிச்சு ஒரு தூக்கி போட்டீங்கன்னு வச்சுங்க வெளில வந்து வந்துருவேன். அவ்வளவுதான். இப்படிலாம் நடக்கணுங்க. ஆமா, உண்மையான தலைவனோட அன்புனா அதுதான். ஆமா. சோ அதுதான் வந்து இனியோட வீடியோ. உங்களை நாங்க நாளைக்கு ரிவ்யூல சந்திக்கிறோம். பாய்.